ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹவுஸ் ஓனர் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் ஒரு 6 வருஷம் குடியிருந்தாங்க. அப்போது 6 வருஷம் குடியிருக்கும் போது அவங்க நல்ல பழக்கம், நல்ல சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்களை. அவங்க வந்து மதுரையில் இருந்தாங்க, அப்பா அம்மா 2 பேருமேவும். எப்பயாச்சும் ஒரு நாள் தான், என்றைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்து என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. வந்து ஹாலில் உட்காந்துருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அந்தளவுக்கு மரியாதையானவங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வீடை விட்டுட்டு வீடு எப்படி வச்சுருக்காங்க, என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு வந்து அடிக்கடி வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மா அப்பா வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. உங்கள் வீடாச்சுப்பா, உங்கள் சொந்த வீடு, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருங்க, உங்கள் வீடு தான்ப்பா அப்படின்னு வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் குடியிருந்தாங்க. அப்புறம் அவங்க பையன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ சென்னையில் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணி வந்ததில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு சங்கடம். எங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 6 வருஷம் எங்கள் சொந்த வீடு மாதிரி அங்கே இருந்தோம். இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்பயும் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு டைம் கூட மேலே போய் வீடெல்லாம் போய் பார்த்துட்டு, இப்போ வேற ஆள் குடியிருக்காங்க, இருந்தாலும் வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்ல டைப் அவங்க வந்து. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவளை பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்குருவாங்க 2 பேருமேவும். நீ என் பொண்ணு தான்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கீழே 2 பேர் குடியிருக்காங்க, மாடியில் நாங்கள் இருந்தாங்க. அப்போ வாடகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுத்தோம்னா அங்கே அப்பாவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவர் அப்பா அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான், வாடகையே கேட்க மாட்டாங்க. நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் வாங்கிக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, அப்போ உங்கள் வீடாச்சு, நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு அவ்வளோ பெருந்தன்மையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இங்கே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்பா அம்மா 2 பேருமேவும். வந்து பூ பழம் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அவங்க சாப்பிடல. அமாவாசை விரதம்ப்பா, அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு காஃபி மட்டும் கிளம்போது குடிச்சிட்டு கிளம்புனாங்க. கிளம்போது பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு நாங்களே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு. கண் கலங்கிட்டோம் நானும் எங்கள் மாமாவுமேவும். பாருங்கள் நீங்களும் என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். தங்கத்தில் கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு தங்கத்தில் வாங்கி கொடுத்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கிடைச்ச முதல் அனுபவம். பாருங்கள் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கம்மல் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு வாங்கி வச்சு ரொம்ப நாளாக ஆச்சுப்பா, கொடுக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமேவும். அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேர் செல்வி அம்மா. அதுக்கப்புறமா கிருஷ்ணமூர்த்தி அப்பாவோட ஃப்ரெண்டு ராமரப்பான்னு அவங்க பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. அவருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறலாம். ஏன்னா அவருமே அவ்வளோ தங்கமானவர். அவர் இன்சார்ஜில் தான் வீட்டு இன்னுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி அப்பா வெளியூரில் இருக்கிறதுனால இவர் தான் பக்கத்தில் இருந்து எல்லாம் பார்த்துக்கிடுவார். ஆனால் நாங்கள் இருந்தனால ராமரப்பா பக்கத்தில் கூட வரமாட்டார். வாருங்க, நீங்கள் உங்கள் வீடாச்சு, நீங்கள் பார்த்துக்கிறீங்களப்பா அப்படின்னு அவ்வளவு இதாக எங்களை பெற்ற பிள்ளைகளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமேவும். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் அமைஞ்சிருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.